Hi, hello, welcome. இது உங்கள் பேபிநாத். Welcome to வாய்மையே வெல்லும். Sponsored by Gabriel Book Stall and Yagel Tea Stall. இங்கு நல்ல டீகள் மட்டுமே கிடைக்கும். ஒரு டீ வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம். Co-sponsored by மரியமங்கலம் மேட்ரிமோனி. உங்கள் திறனுக்கேற்ற வரன் கிடைக்கும் சரியான இடம். இன்னைக்கு ஷோல நம்ம ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பார்க்க போறோம். அதை பத்தின ஒரு சின்ன வீடியோ இதோ. டெல்லியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேர் மர்மமான முறையில் தூக்கில் தூங்கி உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கி வருகிறது. மூட நம்பிக்கை காரணமாக இம்முடிவை எடுத்திருக்கலாம் என தெரிய வருகிறது. ஒவ்வொரு டைரியிலும் மாந்திரீகம் சார்ந்த வாசகங்கள் அடங்கி இருந்தன. 12 மணியில் இருந்து 1 மணிக்குள் முகத்தை மூடி கை கால்களை கட்டிக்கொண்டு தூக்கில் தொங்கினால் மோட்சத்திற்கு சென்று விடலாம் என்றும், உயிர்கள் வெற்றிகரமாக வெளியேறுவதற்கு குழாய்கள் அமைக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆந்திர மாநிலம் மதனப்பள்ளியில் பெற்ற மகள்களை நரபலி கொடுத்த பேராசிரியர் தம்பதியினரை போலீசார் கைது செய்தனர். நன்கு படித்த இந்த பேராசிரியர் தம்பதி தங்களது 2 மகள்களை சில தினங்களுக்கு முன்னர் நரபலி கொடுத்தனர். மகள்கள் மீண்டும் உயிர்த்தெழுவர் என்ற நம்பிக்கையில் அவர்களை கொலை செய்ததாக அவர்கள் தெரிவித்தனர். பலிகள் இன்னைக்குமே மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிற ஒரு காரியம்தான் இந்த பலிகள். இன்றைக்குமே ஒவ்வொருத்தரும் எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் பலின்னு ஒன்று செலுத்தினாதான் அந்த காரியம் நல்லபடியாக முடியும்னு சொல்லி நம்புகிறாங்க. இந்த காரியத்தை பற்றி, இந்த பலிகளை பற்றி இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம கூட சேர்ந்து 4 பேர் இன்றைக்கி நம்மளோட இந்த ஷோவில் இணைஞ்சிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். சாமி, என்னோட முதல் கேள்வியை நான் உங்கள் இடத்துல வைக்கிறேன். பலினா என்ன? எதற்காக நம்ம இந்த பலி செலுத்துகிறோம்? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? வணக்கம். ஆயுஷ்மான் பவா. பலி என்பது எந்தவித ஆயுதத்தாலும் காயப்படுத்த முடியாத, எந்தவித அக்கினியாலும் சுட்டரிக்க முடியாத, அழியா தன்மையுள்ள நித்தியமான ஆன்மாவுக்கு பாவ நிமோச்சனம் என்பது பலிதான். தொன்று தொட்டு இன்று வரை முன்னோர்கள் செய்து வந்த பலியை நாமும் செய்தால் நம்முடைய சந்ததிக்கு அது நலமாயிருக்கும். சாமி சொன்னாங்க, பல தலைமுறைகளா பல ஆண்டுகளா இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. மதிப்பிற்குரிய தமிழ்ச்செல்வி அவர்களே, இதில் உங்களோட கருத்து என்ன? ஐயா, இவங்க சொல்கிற மாதிரி பூர்வ காலத்துலேருந்து பலி செலுத்துறதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ தான் நம்ம நவீன காலத்துக்கு வந்தாச்சுல, இன்னும் பலி செலுத்துறது, அதுவும் நரபலி செலுத்துறதெல்லாம் எப்படியா சரியாகும்? ஏம்மா, அந்த காலம் இந்த காலம்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எல்லா காலத்துலேயும் பலின்றது ஒன்றுதாம்மா, இறை நம்பிக்கைன்றது ஒன்றுதாம்மா. ஐயா, நரபலி செலுத்துறதெல்லாம் எப்படியா? ஏம்மா, நீ அமைதியாருமா. சாமி, நீங்கள் சொல்கிறதான் கரெக்டு சாமி. அந்த நம்பிக்கை தானே சாமி. எல்லாமே பாவமே செஞ்சது இல்லையா? இல்லை உனக்கெல்லாம் புண்ணியமே வேணாமாம்மா? அவரை சும்மா இருக்க சொல்லுங்க சார். என்னை பற்றிலாம் பேச வேணான்னு சொல்லுங்க சார். ஐயா, நீங்கள் சொல்லுங்க அவங்க கருத்தை. சாமி, இவங்க மட்டும் இல்லை, இவங்கள மாதிரி நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க சாமி. இப்படி மக்களை தசை திருப்பணும்னே கிளம்பியிருக்காங்க. இப்போ எங்கள் மடத்தில் பலி கொடுக்குறதுக்கே யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இப்போ சரிதானே? கரெக்டாக தானே கேட்குறாங்க அவங்க. ஆடு மாடை கொல்றதே தப்புனா ஒரு மனுஷனை கொல்றதை நீங்கள் எப்படி அதை சரியாக மாற்றலாம்? சட்டம் என்ன சொல்லுது? மனுஷனை கொன்னா அது குற்றம், அது தப்பு. ஆனால் நீங்கள் ஒரு மனுஷனை கொல்றத நீங்கள் பலின்ற பேரில் அதை நியாயப்படுத்துறீங்க. அது எந்த விதத்தில் நியாயம் நினைக்கிறீங்க? நம்ம சட்டம்னு சொல்கிறப்ப நம்மளோடு திரு பரணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர் இதை பற்றி என்ன நினைக்கிறான்னு நம்ம கேட்போம். இதில் ஒன்றும் இல்லைப்பா, இது எதிர்கட்சி தான் காரணம். புரிஞ்சுக்க என்ன சரியா? இது எதிர்கட்சி தான் இதுக்கு காரணம். நான் அதான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம தலைவர் ஆட்சியை நல்லா கொண்டு போயிட்டு இருந்தா. ஐயா, ஒரு நிமிடம். உங்களுக்கு கேள்வி சரியா புரியலன்னு நினைக்கிறேன். பலிகள் பத்தி நாங்க கேட்கிறோம் ஐயா. பலி செய்வது சரியா தவறா என்று சட்டம் என்ன சொல்லுதுன்னு நாங்க கேட்கிறோம் ஐயா. இத பத்தி உங்க கருத்து என்னன்னு நீங்க சொல்லுங்க. அது புரியுது. என்னன்னா எதிர்கட்சி தான் காரணம். ஏன்னா நம்ம ஆட்சியில நல்லா நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம தலைவர் நல்லா பார்த்து நடத்திட்டு இருந்தாப்ல. இப்ப ஏன் இந்த வேர்ல்டு கப் தோத்தது கூட நம்ம எதிர்கட்சி காரணம் தான் சொல்லுவேன் நான். ஐயா, உங்களிடம் நான் திரும்ப வருகிறேன் ஐயா. உங்களோட கருத்துக்கு நான் திரும்ப வரேன். சொல்லிட்டு இருக்கேன்ல. சரி ஐயா, நீங்க சொல்வது புரியுது ஐயா. பேசவே விட மாட்டீங்க. உங்கள்கிட்ட திரும்ப வரேன் ஐயா. முதலாவது நம்ம சாமியிடம் போயிட்டு திரும்ப உங்களிடம் வரேன் ஐயா. சாமி, நீங்க சொல்லுங்க சாமி. ஐயா, மனிதர்களோட தெய்வ நம்பிக்கையில விளையாடாதீங்க ஐயா. பெரிய தெய்வ குத்தம் ஆயிரும். அப்புறம் பூமியில் மழை பெய்யாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்கு ஐயா. அதெல்லாம் செஞ்சாதான் அதுக்கான நிவாரணம் கிடைக்கும். சரிங்க சாமி, உங்கள் வழியிலே வருவோம். பலி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, தெய்வ குத்தாயிரம்னு சொல்கிறீங்க. என்ன மாதிரி பலியை கடவுள் எதிர்பார்க்குறாருன்னு நினைக்கிறீங்க? ஐயா, இப்போ பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா, மொட்டை போடுறது, அழகு குத்துறது, தீ மிதிக்கிறது, நேர்த்திக்கடன் நடந்து போகிறது, புனித ஸ்தலத்துக்கு பயணம் செய்கிறது, விரதம் இருந்து சாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்துறது, இப்படி பலவிதமான பரிகாரங்கள் இருக்குயா. இந்த பரிகாரங்கள்லையே உயர்ந்தது எதுனா ரத்த சிந்தி செய்கிற பரிகாரம் தான் உயர்ந்தது. சரிங்க சாமி, அப்போ நீங்கள் சொல்கிறது சின்ன பாவமோ பெரிய பாவமோ அதுக்கு ஒரே வழி பலி தான். ரத்த சிந்துதல் இல்லாமல் மனுஷனோட பாவம் மன்னிக்கப்படாது. அதான சாமி? தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
வர்றேன். ஏய், ஏன் டிவி ஆஃப் பண்ண? முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு ஆஃப் பண்ணிட்ட? ஐய, ஏமா கத்துற? அவங்க தான் பலி கொடுக்கறது தான் ஒரே தீர்வுன்னு சொல்லிட்டாங்க. இனி அது கேட்டா என்ன, கேட்காட்டி என்னம்மா? திருவிழால போய் நான் பலி கொடுக்கணும், அவ்வளவுதானே. நான் கொடுத்துட்றேம்மா, போதுமா? ரொம்ப தான் சலிச்சுக்கிற. நீ பண்ண பாவத்துக்கு தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். உன்னை பெத்ததுக்கு சை. எப்படி எப்படி உன்னை நானா பெக்க சொன்னேன்? சும்மா நச நசன்னுட்டு. நான் பிறந்ததுலேருந்து என்னையவே குறை சொல்றது, ஒதுக்கி வைக்கிறது, மட்டம் தட்டுறது, எல்லாத்துக்கும் என்னையே காரணம் சொல்றது. நான் ஏன் இந்த வீட்டில் இருக்கேன்னு எனக்கே தெரியல. இதுல நான் பெத்ததுக்கு சலிச்சுக்க வேற செய்யற. சொல்லுவேடா, சொல்லுவேன். ஏன்டா சொல்ல மாட்ட? உன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? முடியலடா. உங்க அப்பாவும் நம்மள அனாதையா விட்டுட்டு போயிட்டார். போன அந்த மனுஷன் சும்மாவா போனாரு? ஊர் பூரா கடனையும் பாவத்தையும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டார். ஒத்த பிள்ளைடா நீ. நீ தாண்டா எல்லாத்தையும் எடுத்து பண்ணணும். ஐயோ அம்மா, புலம்புறத நிறுத்துமா, உடனே அழுதுருவியே. நீ வேணா பாரேன், இந்த திருவிழால பலி கொடுத்து பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தலையெழுத்தே மாறிரும்பா. என்ன நம்பிக்கையோ, என்ன கடவுளோ, இந்த சாமி நம்மளை வாழவும் விட மாட்டேங்குது, சாகவும் விட மாட்டேங்குது. பலி கொடுக்க எவன் காலை பிடிக்கனே தெரிலம்மா. எவன்கிட்டயாவது கடனோட வாங்கி பலி கொடுத்துட்டு வரேன். பயப்படாதடா, சாமி மேல பாரத்தை போட்டு போயிட்டு வா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிம்மா, நான் வரேன். ஹலோ, டேய் மச்சான், பலி கொடுக்கறதுக்கு ஆடு வாங்க காசு கேட்டிருந்தேன்லடா, யாராவது கடன் கொடுத்தாங்களா? அதானே பார்த்தேன், என்னடா என்ன ஃபோன் வரலன்ட்டு. பா கோடீஸ்வரா, உங்க அப்பன் ஊரு பூரா கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டான். அவர் பையன் உனக்குன்னு கேட்டா எவனும் எதையும் தரமாட்டாங்கடா. என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு, அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஓ சரிடா, தேங்க்ஸ்டா மச்சான். எங்கடா இருக்க? கேட்குறான் பாரு கேள்விய. வேற எங்க மச்சான், நம்ம திருவிழால தான். கொட்டை அடிச்சு கும்மாளமா இருக்கு. கிளம்பி வா மச்சான், பார்த்துக்கலாம். செக் செக். அனைவருக்கும் வணக்கம். வருடந்தோறும் நமது அழகர் நகரிலே மிக விமர்சையாக நடைபெறும் இந்த திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், மேலும் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்திருக்கும் நமது உற்றார் உறவினர்கள் அனைவரையும் விழா கமிட்டி சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ என்னப்பா கும்முன்னு இருட்டடிச்சிருக்கு? எப்பா லைட்டை போடுப்பா. ஆப்ரேட்டர் தும்பி, இப்படி நேரம் இருட்டா வச்சுருந்தேன்னு வையே, நம்ம பையில தூங்கிடுவாங்கயா. லைட்டை போடு. இப்போ இந்த ஆட்டக்காரங்களா ரெடியா? திருவிழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் பொதுமக்களே, ரசிக கலா பெருமக்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரசனை மிக்க துள்ளலான இசையில் உற்சாகமான நடனத்துடன் கூடிய நாட்டிய நிகழ்ச்சி உங்களுக்காக இதோ. பாடவாரம் நாங்க அதை கேட்க வாங்க நீங்க, ஆடவாரம் நாங்க அதை பார்க்க வாங்க நீங்க. ஏய், என்னையா உழப்பிக்கிட்டு? சரி தள்ளு, நானும் கொஞ்சம் உழப்பிக்கிறேன். என்ன சொல்ற? கிளம்பிருச்சு. பசிக்கும் என் நேரமும் கலகலக்கும் ஊருதான். தம்பி கிளப்பிடுவாங்கல்ல. மதுரை
வாடா ஏழை. இன்னும் ஆடிட்டே இருக்க, பலி கொடுக்க போவோம் வா, டைம் ஆச்சு. மச்சான் பேசாத, ஆடு ஆடு மச்சான். டேய் போதும்டா, ஆடு வாங்கணும்டா. ஏய் மச்சான் நீ ஒன்றும் கவலைப்படாத, பலிக்கு ஆடு ரெடி. என்ன மச்சான் சொல்ற? அதுக்குள்ள ஆடு உஷார் பண்ணிட்டியா? சூப்பர்ரா. மச்சான் உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பலி கொடுத்தாதான் சரியாகும் எனக்கு நல்லா தெரியும்டா. நீ நல்லா இருக்கணும் மச்சான், அதான் மனசு கேட்கல. சும்மா சிங்கா குட்டி மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி வச்சிருக்கேன். இதை போய் பலி கொடுத்து உன் பஞ்சாயத்தை முடிச்சுக்கா. ஆமாடா, இந்த பலி கொடுக்கறது தான் ஒரே விமோச்சனம். நான் போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்துடுறேன். சாமி பரிகாரம் செய்யணும் சாமி. சிறப்பா செஞ்சிருவோம் தம்பி. என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா? 1008 இருக்கு, எல்லாத்துலயும் தோல்வி. 10க்கு கடன். சின்ன வயசுல எங்க அப்பாவும் போய் சேர்ந்துட்டாரு. நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்கோம். இந்த பலி கொடுத்தா எல்லாம் மாறும்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் சாமி. நல்லா வேண்டிக்கிட்டு இந்த பலியை கொஞ்சம் முடிச்சு கொடுக்கணும் சாமி. அதெல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்துருவோம்ப்பா. தம்பி ஆடு அடிபட்ட ஆடு மாதிரி இருக்கேப்பா. பலி செலுத்த வரும்போது நல்ல ஆட்டை கொண்டு வரும் தெரியாதா? அடிபட்டிருக்கா? என்ன சாமி சொல்றீங்க? சாமி என் நிலைமைக்கு இந்த ஆட்டை கொண்டு வந்ததே பெரிய விஷயம் சாமி. சின்ன அடிதானே, இதை விட குறைய இல்லாத ஆடை நான் எங்க சாமி கண்டுபிடிக்க முடியும்? இதை பார்த்து பண்ணி கொடுங்க சாமி. என்னது அடிபட்ட ஆட்டை பலி கொடுக்கவா? இரு இரு, நீ அந்த ஆளுகள்ல உன்னெல்லாம் யாரு பலி கொடுக்க உள்ள விட்டது? இடத்த காலி பண்ணியாமத. சாமி சாமி எப்படியா இந்த பலியை முடிச்சு கொடுங்க சாமி. இந்த பலியை நம்பி தான் என் வாழ்க்கையே இருக்கு. இருக்கிற பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்கு இதான் ஒரே வழின்னு சொல்லி நம்பி வந்திருக்கேன் சாமி. நீ வந்துட்டா சாமி ஏத்துக்குமா? இப்படிலாம் நீங்க பண்றதுனாலதாயா சாமி எப்பவுமே கோபமா இருக்கு. இப்படி அடிபட்டதெல்லாம் சாமிக்கு பலியா கொடுத்தா தெய்வ குத்தமாயிருமியா? உங்களை மாதிரி ஆளுகளுக்கு ஆடு என்ன நர பலியே கொடுத்தாலும் உங்க பாவத்துக்கு விமோச்சனமே கிடைக்காது. வெளியே போயாம வந்துட்டான் படல விடுக்க. அது புதிதில்லை, தப்பும் வழி அது தெரியவில்லை. தோல்விக்கு பழகிய நெஞ்சம் இல்லை பாராதோ. வலி அது புதிதில்லை, தப்பும் வழி அது தெரியவில்லை. தோல்விக்கு பழகிய நெஞ்சம் இல்லை பாராதோ. வலி வாழ்க்கைய போர்க்களம் தான் காரணம் அறியா உள்ளம் சரகாய் உடையது நாளும் காலை மாலை இரவு. என் பிரகதி என்ற உணர்வு அனுதின மனதில் சோர்வு. என் புலம்பலுக்கு இல்லை தீர்வு. சொல்ல போனா நாளை அது விடிந்தால் நன்மை அது பிறக்கும் என்று நண்பன் சொன்ன வார்த்தை என் காதில் கொஞ்சம் இனிக்கும். நம்பி நான் செய்த அழையக்கச்சக்க காரியங்கள் ஒண்ணு கூட விலக ஐயா மறுபடி ஏமாற்றம். மறுபடி ஏமாற்றம். எனக்குள்ளே ஏதோ ஒரு தீராத குழப்பம். சாபத்தில் வாழ அடையேன் இந்த பிறப்பும். சாதியை சொல்லி காட்டி சொல்லில் பெறும் வன்மம். எதுவும் சரியில்லை, எங்கே அந்த தெய்வம்? எதை செய்தாலும் நான் ஒரு பாவி. கடற்கார கையில் என் வீட்டு சாவி. உடம்பினில் ஐயோ ஊர்பட்ட வியாதி. நம்புன ஒரு நண்பன் அவனுக்கால வாரி. விழுந்தேன் விழுந்தவன் எழவில்லை. இன்னும் கூட தூக்கி விட ஒரு கையும் நீளவில்லை.
வர சொல்ல கங்கணம் கட்டி சொந்தக்காரன் காத்திருக்க போதுமாடா சாமி இன்னும் எத்தனாதான் சமாளிக்க தலையெழுத்து தலைமுறை சொத்த சீரடிச்சு தெருவுல நிக்கிற இடம் பார்த்து ஊரே சிரிக்கிறது வாய் விட்டு வன்முறை விரும்புற கயவர் கூட்டம் வரிசையில வந்தா என்ன நியாயம் போர்க்கொடி தூக்கம் உட்பட்டாலும் பயந்தவன் எனக்கு பரதேசி பட்டம் போதும் என் உடம்புல தாங்கிக் கொள்ள பலன் இல்ல வார்த்தைகள் கொள்ளுதையா மனசிலும் தம்பு இல்ல போராடி தோத்துட்டேன் நீ ஒன்னும் மாற போவதில்ல வாழ்க்கைய மூடிப்பாத தவிர வேற வழி இல்ல வலி கேட்ட தெய்வமே ஒன்னு செஞ்சு கொடு போகட்டும் பரவாயில்ல நானே சொல்றேன் செஞ்சு வீடு விரக்தி முத்தி இப்போ புத்தி செத்து போச்சு என்ன கண்ணை கட்டி காட்டுல விடியல கல்ல கட்டி கடல்ல போடு அது புதிதில்லை தப்பும் வழி அது தெரியவில்லை தோல்விக்கு பழகிய நெஞ்சும் துயில் கொள்ளாதோ வலி அது புதிதில்லை தப்பும் வழி அது தெரியவில்லை தோல்விக்கு பழகிய நெஞ்சும் துயில் கொள்ளாதோ வலி இது பைபிள் ஆச்சே. இது யார் என் கையில் கொடுத்தா? லூக்கான் போட்டிருக்கு. ஏதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாலஸ்தீனா நாட்டில் பெத்லஹேம் எனும் சிறிய ஊரில் வாழ்ந்து கொண்டிருந்த கன்னி மரியாளிடம் தேவதூதன் தோன்றி, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவதயவிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்து இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்.
மெய்யாகவே இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு பழுதற்ற ஒரே ஆட்டுக்குட்டி. பிரஜைகளின் அதிபதியாகிய பிரஜாபதி இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். என்னது, இந்த இயேசு எனக்காக பலியானாரா? அப்ப நான் இனி பலி செலுத்த தேவையில்லையா? என்னுடைய பாவம், சாபம், வியாதி, வறுமை, கஷ்டம் எல்லாத்துக்காகவும் ஒரே பலியா இந்த இயேசுவே பலியாயிட்டாரு. இனி நான் எந்த பலியும் செலுத்த தேவையில்லை. ஆடு மாடுன்னு சொல்லி எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் இயேசு எனக்காக மரிச்சிட்டாரு. இயேசுவை நான் நம்பினா மட்டும் போதும். இயேசு 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 கொண்டு போன இருளான வாழ்க்கையில இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொண்ட நேரத்துல மாற்றங்கள் சேதம் தோன்றி அரங்கேறி அழகீழ மாறுது என் ஸ்டோரி. வாசி இருந்தாரு கட்சி அதை மாற்றி வெல்கம் டு மை கிறிஸ்மஸ் பார்ட்டி. இனம் புரியாத சந்தோஷம் நெஞ்சுக்குள்ள இயேசு வந்தா. கவலை துன்பம் துக்கம் எல்லாம் இப்போ பறக்குது பஞ்சா. சோதனை சோடி போட்டு வந்தா கூட எதுக்கும் வஞ்சா. பரலோகம் பாளையம் இருக்கும் எனக்காக நான் முட்டி போட்டா. ஒரு தெய்வம் ஒரே இயேசு, அவரே தெய்வம். ரட்சிப்பை தந்தவர் ஒரு நாளும் மாறப்போவதில்லை என்னாலும். வழிவிடு நான் போற பாதை இனி அவரது. என கனவிலே பெரியது. இச்சைகள் இன்சைகள் என்னை தடுத்திட முடியாது. ஹே பாவம் அறியாத ஆட்டுக்குட்டி, பாவி எனக்காக ரத்த சிந்தி பரிசுத்தமான என்னை காக்கிற இயேசுவுக்கு நான் செல்ல குட்டி. எடுத்த காரிய வெற்றி பெறும், பரிசு கொண்டது உயிர் பெறும். ஆசீர்வாதம் தினத்தினும் அந்த கூடைய பெற்றுக்கு கொட்டும். அந்த இயேசுவுக்கு நான் செல்ல குட்டி. பலி அது இனி இல்லை, தப்பும் வழி அது புதிதில்லை. வெற்றிக்கு பழகிய நெஞ்சும் துதி பாடாதோ. வலி அது இனி இல்லை, தப்பும் வழி அது புதிதில்லை. வெற்றிக்கு பழகிய நெஞ்சும் துதி பாடாதோ.